தேர்ஸ்டே மார்னிங் காலையில் கொஞ்சம் மணத்தக்காளி கீரை நம்மளோட கார்டன்ல இருந்து பறித்து அம்மா அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பவும் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையை பருப்பில் போட்டு செய்வேன். அப்படி இல்லைன்னா நிறைய தடவை பொரியல் மாதிரி பண்ணி தான் எடுத்திருக்கேன். சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்டா நல்லது இல்லையா, அதனால் அந்த மாதிரி செய்வேன். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது இந்த ரெசிபி கிடச்சிது. சரின்னு ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. மணத்தக்காளி போட்டு ஒரு தொக்கு மாதிரி. ஹரிஷ்மிதாக்கு வந்து கொஞ்சம் நட் ஷேக் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து சிக்கன் செமி கிரேவி ஆட்டம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுவும் கையோட ரெடி பண்ணியாச்சு. தொக்கு மாதிரி இருந்தால் உள்ளே இறங்காது. தொக்கு பஜ்ஜி இந்த மாதிரியெல்லாம் பண்ணினேன் அப்படின்னா மேடமுக்கு சுத்தமாக இறங்காது. நம்ம பக்கத்தில் இருந்து ஊட்டி விட்டால் மட்டும்தான். விட்டோம் அப்படின்னா அது சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி சொல்லி நமக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு பேசாமல் ஒரு 4 வாய் ஊட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கும் திருப்தி ஆயிரும், அவளுக்கு வேலை மிச்சம் அப்படின்ட்டு அந்த டைமை பார்க்காம ஊட்டி விட்டுறது. இன்னைக்கு இந்த மினி vlogல குக்கிங்க்கு சர்விங்க்கு யூஸ் பண்ணது எல்லாமே நெஸ்டேஷியால இருந்து வந்தது தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கிச்சனுக்கு ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் பற்றின வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.